வரலாற்று பெருமைகள் பல நிறைந்த கம்பை நல்லூரில் எங்கள் வீரப்பெரும்பாட்டி அவ்வை வாழும் சமகாலத்தில் இதே மண்ணில் வாழ்ந்த நாகையா எனும் பெண்பார் புலவர் வாழ்ந்து தமிழை வளர்த்த பெருமைக்குரிய நிலமாக இருக்கிற கம்பை நல்லூரில் பெண்பார் புலவர் அம்மையார் நாகையாவினுடைய பேத்தியாக தமிழ் தேசிய இனத்தின் மகளாக இருக்கிற உங்கள் அன்பு மகள் அபிநயா பொன்னிவளவன் அவர்களுக்கு வெற்றி சின்னமா மைக் சின்னத்தில் வாக்கு கேட்டு பேசுகிற இந்த வரலாற்று பெரும் வாய்ப்பை நான் பெருமையாக கருதுகிறேன். இதே நாளில்தான் ஒரு வீரம் செறிந்த தமிழ் தேசிய குடியாக இருக்கிற கள்ளர்களை, மறவர் பெருங்குடியை, தமிழ் தேசிய இனத்தின் போர்க்குணம் மிக்க குடியை பிரிட்டிஷ் அரசாங்கம் தான் கொண்டு வந்திருக்கிற சட்ட திட்டங்களுக்கு கட்டுப்பட்டு வாழ் என்று அச்சுறுத்தி பிரிட்டிஷ் அரசாங்கம் கொண்டு வருகிற கொடும் சட்டங்களுக்கு எதிர் நாங்கள் எப்போதும் கட்டுப்பட மாட்டோம். கள்ளர் குலத்தில் பிறந்த மான மறவர்கள் 10 வயதுக்கு மேலாக இருக்கிற தமிழ் தேசிய இனத்தின் மக்கள் பிரிட்டிஷ் இராணுவத்தின் கட்டுப்பாட்டில் இருந்த, பிரிட்டிஷ் அரசினுடைய கட்டுப்பாட்டில் இருந்த அப்போதைய காவல்துறையில் 8 மணிக்கு மேலாக காவல் நிலையத்தில் வந்து உட்கார வேண்டும் என்கிற கொடும் சட்டத்தை நிறைவேற்றிய போது அந்த சட்டத்திற்கு எதிராக தமிழ் தேசிய இனத்திலிருந்து ஒரு மகள் கிளர்ந்தெழுந்து புரட்சி செய்தாள். அவள்தான் நம் தமிழ் தேசிய தாயாக இருக்கிற மாயக்காள் என்கிற மாபெரும் மான மரத்தி புரட்சி செய்தாள். அந்த மரத்தியை கொள்வதற்காக 150 முறை துப்பாக்கி ரவைகளை செலுத்தி 17 தமிழ் தேசிய இனத்தினுடைய போர்க்குடி மக்களாக இருக்கிற கள்ளர்களை பச்சை படுகொலை செய்தது அப்போதைய பிரிட்டிஷ் அரசாங்கம். இதே நாளில் இதே தமிழர் நிலத்தில் இந்த நாளில் அந்த மான மரத்தி மாயக்கா உள்ளிட்ட மான மறவர்களுக்கு நாம் தமிழர் கட்சியின் சார்பில் என்னுடைய வீர வணக்கத்தை செலுத்தி, மாயக்காவின் பேத்தியாகவே உங்கள் மகள் இங்கே களத்தில் நிற்கிறார். எங்கள் பிள்ளை அபிநயா நிற்கிறாள். அவளுக்கு நீங்கள் உங்களுடைய பொன்னான வாக்குகளை தாருங்கள். எதற்காக பாரதிய ஜனதா கட்சி அதன் கூட்டணிக்கு நாம் வாக்கு செலுத்த வேண்டும்? எதற்காக பாரதிய ஜனதா கட்சி தமிழர் நிலத்தில் வெற்றி பெற வேண்டும், அதன் கூட்டணி வெற்றி பெற வேண்டும்? சிந்தித்து பாருங்கள். என்ன உரிமைகளுக்காக பாரதிய ஜனதா கட்சி தமிழர்களுக்கு நின்றிருக்கிறது, என்ன உரிமையை அதை பாதுகாத்து கொடுத்திருக்கிறது என்று கேட்டால் ஒன்றுமே இல்லை. நாம் எண்ணற்ற உரிமைகளை சமகாலத்தில் இழந்திருக்கிறோம். எனக்கு முன்னால் பேசிய வணக்கத்திற்குரிய வழக்கறிஞர் அவர்கள் கூறியதை போல தமிழர்களுடைய உரிமைகள் நிறைய விஷயங்களில் நாம் இழந்து நிற்கிறோம். எந்த உரிமைகளுக்கும் குரல் கொடுக்காத பாரதிய ஜனதா கட்சியின் தலைமையில் ஒரு கூட்டணி, அந்த கூட்டணியை, அந்த நொண்டி குதிரையை தூக்கி கொண்டு வருகிறார் வணக்கத்திற்கும் போற்றுதலுக்கும் உரிய நமது மண்ணின் மகன் ஐயா மருத்துவர் அவர்கள். அவர்களிடத்திலே எளிய பிள்ளைகள் நாங்கள் வைக்கும் கேள்வி ஒன்றுதான், நீங்கள் சாதாரணமானவர்களா? நீங்கள் எப்பேற்பட்ட இனத்தின் மகன்? மரியாதைக்கும் போற்றுதலுக்கும் உரிய ஐயா ராமதாஸ் அவர்களே, வணக்கத்திற்கும் போற்றுதலுக்கும் உரிய சின்னையா அன்புமணி அவர்களே, எதற்காக இந்த நொண்டி குதிரையை, ஆரிய பார்ப்பன சக்தியாக இருக்கிற பாரதிய ஜனதா கட்சியை தூக்கி சுமக்கிறீர்கள்? நீங்கள் இருவரும் திராவிட கட்சிகள் அவர்கள் செய்த பாவத்தில் இருந்து, பாரதிய ஜனதா கட்சியை தூக்கி சுமந்த பாவத்தில் இருந்து அவை தங்களை தானே கழுவிக்கொள்வதற்காக இந்த நிலத்திலே பாரதிய ஜனதா கட்சியை கலட்டி விட்ட பிறகு இந்த கட்சியை தமிழ் தேசிய இனத்தின் மகனாக இருக்கிற நீங்கள் எதுக்கு தமிழர் நிலத்தில் கொண்டு வந்து விட்டு பச்சை துரோகத்தை தமிழ்நாட்டிற்கும் தமிழ்நாட்டு மக்களுக்கும் செய்கிறீர்கள்?
நீங்கள் எப்பேற்பட்ட இனத்தின் பிள்ளை, எப்பேற்பட்ட சமூகத்தின் பிள்ளை நீங்கள்? தமிழ் தேசிய திருநாட்டில் தமிழர் நிலத்தில் 119 சாதிகளுக்கு இடஒதுக்கீடு வாங்கி கொடுத்த வீரம் மிக்க வன்னிய சகோதரர்களுடைய பிரதிநிதி அல்லவா நீங்கள்? நீங்க சாதாரணமான ஆளா? எதுக்கு நரேந்திர மோடிக்கு அஞ்சுகிறீர்கள்? எதற்கு அமித்ஷாவுக்கு அஞ்சுகிறீர்கள்? எப்பேற்பட்ட தியாகத்தை செய்தது எங்கள் சமூகம், வன்னிய பெருந்தகை சமூகம். இங்கே உங்களுக்கு முன்னால் பேசிக் கொண்டிருக்கிற நான் அந்த சமூகத்தின் மகன் அல்ல. ஆனால் எனக்கான உரிமையை பெறுவதற்காக, இடஒதுக்கீட்டு உரிமையை, கல்வி உரிமையை பெறுவதற்காக 21 வன்னியர்கள் துப்பாக்கி குண்டுகளுக்கு இரையாகி தமிழ் தேசிய இனத்தின் உரிமையை பெற்றுக் கொடுத்தார்கள். அப்பேற்பட்ட வரலாற்று தியாக சீலர்களை நீங்கள் கொண்டு போய் ஆரிய அடிவரிகளிடத்திலே அடமானம் வைக்கிறீர்களே, மதிப்புமிக்க ஐயா ராமதாஸ் அவர்களே, இது எந்த விதத்தில் அறம்? இது எந்த விதத்தில் தர்மம்? நீங்களும் நானும் பேசுகிற மதிப்புமிக்க மொழியாக இருக்கிற தமிழ் மொழியை பேசியதற்காகவே ஈழத்திலே எண்ணற்ற தமிழ் சொந்தங்களை பச்சை படுகொலை செய்தானே சிங்கள பேரினவாத அரசு. அந்த அரசு ஆட்சி அதிகாரத்தில் இருந்தபோது இங்கே நீங்கள் தானே, நீங்கள் இப்போது கூட்டணி வைத்திருக்கிற பாரதிய ஜனதா கட்சி தானே எதிர்க்கட்சியாக கோலோச்சியது இந்திய நாடாளுமன்றத்தில். நீங்கள் எந்த பாரதிய ஜனதா கட்சியை இந்த மண்ணிற்கு அழைத்து வருகிறீர்களோ, எந்த அழுக்கு மூட்டையை உங்கள் முதுகில் தூக்கி சுமந்து வருகிறீர்களோ, அந்த அழுக்கு மூட்டை தமிழ் தேசிய இனத்தின் வீரம் செறிந்த விடுதலை போராட்டத்தை எல்கே அத்வானி என்னன்னு சொன்னான்? ஈழத்திலே கொல்லப்படுகிறவர்கள் தமிழர்கள், ராவணனின் வாரிசுகள், அவர்கள் கொல்லப்பட வேண்டியவர்கள் என்று சொன்னானா இல்லையா பாரதிய ஜனதா கட்சியினுடைய அத்வானி? அவர் இப்போதும் வாழ்ந்து கொண்டுதானே இருக்கிறார். ஈழத்தில் இலங்கை தமிழர்களை கொல்வது நியாயம், அதை நாம் கேட்க வேண்டியது இல்லை. அவர்கள் ராவணனின் வாரிசுகள், சிங்களர்கள் ராமனின் வாரிசுகள் என்று பச்சை பொய்யை பேசி எங்கள் படுகொலையை ரசித்த பாரதிய ஜனதா கட்சியை தமிழ் தேசிய இனத்தின் மகனாக இருக்கிற ஐயா மதிப்புமிக்க ஐயா ராமதாஸ் அவர்களே, எதற்காக இந்த நிலத்திற்கு தூக்கி வருகிறீர்கள்? எதற்கு பச்சை துரோகத்தை தமிழ் தேசிய இனத்தின் மக்கள் எங்களுக்கு நீங்கள் செய்கிறீர்கள்? எதுக்கு பாரதிய ஜனதா கட்சி இந்த மண்ணுக்கு? எதுக்கு அவனுக்கு ஓட்டு போடணும்? நம்ம தனித்து நின்றால் நீங்கள் வெல்ல முடியாதா? தமிழ் தேசிய இனத்தின் மக்கள் எங்கள் மீது உங்களுக்கு நம்பிக்கை இல்லையா? உங்கள் மருமகளை தமிழ் தேசிய இனத்தின் மக்கள் வெல்ல வைக்க மாட்டார்களா? எதுக்கு இந்த ஆரிய சனாதன பண்டார பரதேசிகளை நீங்கள் தூக்கி சுமக்கிறீர்கள்? எவ்வளவு கொடுமைகளை இந்த பாரதிய ஜனதா கட்சி தமிழர் நிலத்திற்கு செய்திருக்கிறது. நாங்கள் வீரம் செறிந்த விடுதலை போராட்டத்தை ஈழ பெருநிலத்திலே நடத்தினோம். எங்கள் தலைவன் பெருமாவீரன் பிரபாகரன் ஈழ நிலத்தில் போர் புரிந்தார். அந்த போரிலே ஆயுதம் தாங்கிய அறப்போராட்டத்தை தமிழ் தேசிய இனத்தின் மக்கள் நாங்கள் நடத்தினோம். தந்தை செல்வா காலத்தில் அறம் சார்ந்த போராட்டம் தோற்றுவிக்கப்பட்ட பிறகு எந்த ஆயுதத்தை கொண்டு சிங்களன் எங்கள் இன மக்களை கொள்கிறானோ அதே ஆயுதத்தை எடுத்து எங்கள் இனத்தின் மக்களை மீட்பது என்கிற பற்றுறுதியோடு எங்கள் தலைவர் பெருமாவீரன் பிரபாகரன் போர் புரிந்தார். அந்த வரலாற்று மாவீரனை, அந்த வீரம் செறிந்த விடுதலை போராட்டத்தை ராவணனின் வாரிசுவர்கள், இவர்கள் கொல்லப்பட வேண்டியவர்கள் என்று சொன்ன பாரதிய ஜனதா கட்சிக்கு தர்மபுரியில் வாழ்கிற மான தமிழன் அதன் கூட்டணிக்கு எவனாச்சும் வாக்கு செலுத்துவானா? எங்கள் தலைவரை களத்தில் இருந்து அப்புறப்படுத்தினீர்கள். எங்கள் போராளிகளை பிரமுதியில் சுட்டுக் கொன்றீர்கள். நாங்கள் உங்களோடு போர் புரிந்தோம், எங்களை கொன்றீர்கள். எங்கள் தலைவரை களத்தில் இருந்து அப்புறப்படுத்தினீர்கள். எங்கள் பிள்ளை பச்சிலம் பாலகன் பாலச்சந்திரனை எதற்காக இத்தாலியின் இறக்குமதி சோனியா என்கிற திருட்டு நாதாரி தமிழர்களின் சக்கலத்தி எதற்காக கொன்றால்? எதற்காக கொன்றால்? சிந்திச்சு பாருங்க. 5 குண்டுகளை எங்கள் நெஞ்சில் பாய்ச்சினானே பச்சிலம் பாலகன் பாலச்சந்திரன் என்று பாராமல்
போர்க்கைதியாக பிணைய கைதியாக பிடிக்கப்பட்டு ராணுவ கட்டுப்பாட்டில் இருந்த எங்கள் பிள்ளையை எதற்காக சிங்கள பேரினவாத அரசு சுட்டுக் கொண்டது? அப்போது பாரதிய ஜனதா கட்சி இந்த நிலத்திலே உனக்கும் எனக்குமான உரிமையை பேசியதா? அந்த வானர கூட்டத்தை எதற்கு தூக்கி சுமக்கிறீர்கள்? வணக்கத்திற்குரிய ஐயா ராமதாஸ் அவர்களே, எதற்காக தூக்கி சுமக்கிறீர்கள்? நீங்கள் தங்க ஊசியாக இருக்கலாம், உங்களை எங்கள் கண்ணுக்குள் குத்திக் கொள்ள முடியாது. வீழ்த்துவோம் ராமதாஸை இந்த மண்ணில் இருந்து. இப்படி பேச ஒரு தலைவனுக்கு தைரியம் இருக்குன்னா அது என் உயிர் தலைவன் சீமானுக்கு தான். அவன் பிள்ளைகள் எங்களுக்கு தான். பச்சை துரோகத்தை செய்திருக்கிறான். பச்சை துரோகத்தை. பச்சிலம் பிள்ளை பாலச்சந்திரனை படுகொலை செய்ததை எப்படி சகித்துக் கொள்கிறீர்கள்? வணக்கத்திற்குரிய ஐயா அவர்களே, சொன்னால நம்மள ராவண பெருங்கூட்டத்தின் வாரிசுகள் நம்மன்னு அது தெரிஞ்ச அவன் கூட கூட்டணி வைக்கிறீங்க. எங்களை என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க? எங்களை என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க? நீங்க சொல்வதையெல்லாம் செய்வதற்கு வன்னிய பேரினத்தின் பிள்ளைகள், தமிழ் தேசிய இனத்தின் மக்கள் என்ன மாக்களா? அறிவில் சிறந்தவர்கள் அவர்கள். இந்த முறை ஐயா ராமதாஸை, ஐயா ராமதாசனுடைய கூட்டணி கட்சியை இந்த நிலத்திலிருந்து வீழ்த்துவார்கள். அதே போலவே காங்கிரஸ் வெல்லவே கூடாது. அதன் கூட்டணி தமிழர் நிலத்தில் வெல்லவே கூடாது. வெல்லவே கூடாது. பாரதிய ஜனதா கட்சிக்கு எதிராக நமக்கு இருப்பது வர்ண கோட்பாட்டு போர். ஆண்டாண்டு காலமாக இருக்கும் போர். ஆரியனுக்கும் தமிழ் தேசிய இனத்துக்குமான போர். காங்கிரசுக்கும் நமக்கும் இருப்பது ஜென்ம பகை. அவனை விட்டுறக்கூடாது. அவனை விட்டுறக்கூடாது. காங்கிரஸை தூக்கி சுமக்கிற கருணாநிதியின் மகனை இந்த மண்ணிலிருந்தே அப்புறப்படுத்தணும். வீழ்த்தணும். வீழ்த்தணும். 21 நாடுகளின் துணை கொண்டு தமிழீழ தேசிய திருநாட்டில் வீரம் செறிந்த விடுதலை போராட்டத்தை நடத்திய எங்கள் பிள்ளைகளை பச்சை படுகொலை செய்தது சிங்கள பேரினவாத அரசு. அதற்கு ஆயுதம் கொடுத்தது, ரடார் கொடுத்தது, கப்பல் கொடுத்தது அனைத்துமே காங்கிரஸ். அந்த காங்கிரஸை தூக்கி சுமந்த கொடியவன் கருணாநிதி. அந்த கருணாநிதியின் வாரிசுக்கா இந்த நிலத்திலே நிற்கிற திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆர் மணிக்கா உங்கள் வாக்கு? அன்னை தமிழ் சமூகத்தின் மகளாக இருக்கிற எங்கள் பிள்ளைக்கா வாக்கு என்பதை கம்பைநல்லூரிலே வாழ்கிற தமிழ் தேசிய இனத்தின் மக்களே நீங்கள் சிந்தித்து முடிவெடுங்கள். சிந்தித்து முடிவெடுங்கள். வரலாறு மிக இக்கட்டான சூழலில் தமிழ் சமூகத்தை விட்டிருக்கிறது. எல்லாத்தையும் முடிச்சுட்டா எதுவுமே கிடையாது இந்த மண்ணில். நமக்குன்னு என்ன இருக்கு? நமக்கு என்ன இருக்கு? கம்பைநல்லூர்ல பஸ் ஸ்டாண்டுக்கு பின்னாடி 2 டாஸ்மாக் கடை இருக்கு. அதைத்தானே கொண்டாந்து வச்சிருக்கான் இந்த திமுக. அந்த இளவத்தானே கொண்டாந்து வச்சிருக்கான். கம்பைநல்லூரும் தர்மபுரியும் அரூரும் வளர்ந்து இருக்கிறதா? அறிவியல் தொழில் நகரங்கள் வந்திருக்கிறதா? ஒரு இளவும் இல்ல. ஒரு இளவும் இல்ல. தெருவுக்கு 4 சாராய கடை, ஊர் ஓரத்தில் 2 சுடுகாடு. இது 2 தவிர இந்த திமுக தமிழ் தேசிய இனத்திற்கு செய்த ஒற்றை நன்மையை சொல்லுங்கள். 1000 தீமையை சீமானின் பிள்ளைகள் நாங்கள் பட்டியலிடுகிறோம். எதுக்கு பொண்ணும் காங்கிரஸ் கட்சிக்கு? எவன் காங்கிரஸில் எவன் நல்லவன்? எதுக்கு காங்கிரஸ் கூட்டணிக்கு, திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு தமிழ் தேசிய இனத்தின் மக்கள் நீங்க எதுக்கு வாக்கு செலுத்தணும்? இந்த நாட்டில் இருக்கிற அனைத்து உரிமைகளும் பால்பட்டு போனது இந்த காங்கிரஸ் காலத்தில் தான். மாநில பட்டியலில் இருந்த கல்வி உரிமை யார் காலத்தில் பறிபோனது? யார் காலத்தில் பறிபோனுச்சு? இந்த கருணாநிதி காங்கிரஸ் கூட்டணி காலத்தில் தானே. உலகத்திற்கே உணவை கொடுக்கிற சோழ பெருநிலம் எங்கள் தஞ்சை நிலம். உலகத்தில் எவன் பசியோடு வாடினாலும் அவனுக்கு உணவை கொடுக்கிற தஞ்சை பெருநிலத்தில் இருந்து வந்திருக்கிற மகன் நான். எங்கள் நிலங்கள் எல்லாம் பாலைவனமாக பிளந்து பிளந்து கிடக்கிறது. காரணம் என்ன? காரணம் என்ன? முப்போகம் விவசாயம் செய்த நான் இன்று ஒரு போகம் கூட விவசாயம் செய்ய முடியாத நிலைக்கு தள்ளப்பட்டு இருக்கிறேன். அதற்கு காரணம் யார்? இந்த காங்கிரஸ், இந்த கருணாநிதி. காவிரியில் எனக்கான உரிமையை பெற்றுத்தராது,
நிஜலிங்கப்பா என்கிற கன்னடரை வீழ்த்துவதற்காக அப்போது நடந்த இடைத்தேர்தலில் இந்திராவினுடைய வெற்றியை உறுதி செய்வதற்காக நிஜலிங்கப்பாவை வீழ்த்த வேண்டும் என்றார். மன்னார்குடியினுடைய மகத்தான விவசாயி ஐயா ரங்கநாதன் போட்ட வழக்கை திரும்ப பெறு என்று கருணாநிதியின் மூலம் அழுத்தம் கொடுத்ததன் காரணமாக இந்திரா காந்தி கேட்டுக்கொண்டதற்கு இணங்க நாங்கள் விவசாய சங்கத்தில் இருந்து போட்ட வழக்கை திரும்ப பெற வைத்து எங்களுக்கு அழுத்தம் கொடுத்து எங்கள் முன்னோர்களை பணிய வைத்து அப்போது வர இருந்த தீர்ப்பு எங்களுக்கு எதிராக போனது. 74ஆம் ஆண்டே தமிழ் தேசிய இனத்திற்கு KRS டேம்ல 5 லிட்டர் தண்ணி இருந்துச்சுன்னா அதுல 2.5 லிட்டர் தமிழ் தேசிய இனத்தின் மக்கள் தர்மபுரி மக்களுக்கு சொந்தம் என்று தீர்ப்புரை எழுத டெல்லி உச்சநீதிமன்றம் காத்திருந்தது. அப்படி ஒரு தீர்ப்பு இன்கேஸ் வந்துவிட்டால் கர்நாடகாவிலே நடக்கிற இடைத்தேர்தலிலே காங்கிரஸ் வெல்ல முடியாது என்பதற்காக தஞ்சை விவசாயிகள் எங்களுக்கு பச்சை துரோகத்தை செய்த படுபாதகன் கருணாநிதி. காங்கிரஸ் அந்த அயோக்கியர்கள் உங்களிடத்திலே ஓட்டு கேட்டு வருகிறார்கள். ஏமாறாதீர்கள், ஏமாறாதீர்கள். அன்னைக்கே தீர்ப்பு எங்களுக்கு சாதகமா வந்திருக்கும், எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இருந்திருக்காது. காவிரியில் முறையாக தண்ணீர் வந்தால் உலகத்திற்கே உணவை எங்களால் இலவசமாக கொடுக்க முடியும். இப்போது ஒரு போகம் கூட விவசாயம் செய்ய முடியவில்லை. அப்படி இருந்த நிலத்தை தி கிரேட் ஈஸ்டர்ன் எனர்ஜி கார்ப்பரேஷன் என்கிற தனியார் பன்னாட்டு நிறுவனத்திற்கு நிலக்கரி எடுப்பதற்காகவும் மீத்தேன் எடுப்பதற்காகவும் ஈத்தேன் எடுப்பதற்காகவும் கையெழுத்து போட்டு கைங்கரியம் செய்த கருங்காலி யார் தெரியுமா? எங்கள் நிலத்தை பாலைவனமாக்குகிற மீத்தேன் திட்டத்தை கொண்டு வந்தது இந்த கருணாநிதியின் மகன் ஸ்டாலின். ஏன் இதெல்லாம் செய்யறான்? ஏன் செய்யறான்? சிந்திச்சு பாரு. எதுக்கு செய்யறான்? தமிழர்கள் பொருளாதார வலிமை பெற்றுவிடக் கூடாது, தமிழர்கள் அறிவில் சிறந்த சமூகமாக வளர்ந்துவிடக் கூடாது. அப்படி அவர்கள் வளர்ந்து விட்டால் திராவிடன் இந்த மண்ணிலே கொழுத்து திரிய முடியாது என்பதால் தமிழ் தேசிய இனத்தின் மக்கள் வேளாண் பெருங்குடி மக்கள் எங்களை எல்லாம் அந்த வேளாண்மை தொழிலிருந்து அப்புறப்படுத்தி எங்கள் நிலங்களை எல்லாம் கையகப்படுத்த வேண்டும் என்கிற கொடிய நோக்கத்தோடு காவிரியில் கன்னடன் தண்ணீர் தருவதாக இருந்தாலும் இவன் உரிமையை கேட்டு பெறுவதற்கு தயாராக இல்லை. இந்த கருணாநிதியின் மகன் ஐயா ஸ்டாலின் அவர்கள் அவ்வளவு துரோகம், அவ்வளவு துரோகம். ஏண்டா எனக்கு தண்ணி தராத காங்கிரசுக்கு 10 சீட்டை என்ன மைத்துக்கிறா கொடுத்துச்சு திமுக கூட்டணி? தவிச்ச வாய்க்கு தர்மபுரியின் மக்களுக்கு தண்ணீர் தர வக்கற்ற காங்கிரசுக்கு, காங்கிரஸ் கூட்டணிக்கு அங்க ஆட்சி செய்யறது யாரா? கர்நாடகாவில் 60 கிலோமீட்டருக்கு அந்த பக்கம், அத்திப்பள்ளிக்கு அந்த பக்கம் எவன் ஆட்சி செய்கிறான்? திமுக கூட்டணியில் இருக்கிற காங்கிரஸ் தானே ஆட்சி செய்கிறது. அந்த மண்ணிலே இருக்கிற துணை முதலமைச்சர் DK சிவக்குமார் என்ன சொல்கிறார்? எந்த கமிஷன் இந்திய ஒன்றியம் தடுத்தாலும் மேற்கத்தாட்டுவிலே அணை கட்டிய தீர்வுன்னு சொல்றானே. டேய், நாங்க உங்க கூட்டணிக்கு 10 சீட்டை கொடுத்திருக்கிறோம்டா. அவன்கிட்ட பேசி அதையெல்லாம் பேசக்கூடாதுன்னு சொல்றா. தேர்தல் வரைக்கும் ஆச்சுன்னு நீ சொல்லியிருக்கியா? அந்த நொண்டி குதிரை காங்கிரசுக்கு 10 சீட்டு தமிழர் நிலத்தில், அந்த 10 சீட்டிலும் நாம் தமிழரின் வெற்றி உறுதியாகி நிற்கிறது. உறுதியா வெல்வோம், உறுதியா வெல்வோம். சத்தியத்தின் பிள்ளைகள் சரித்திர மாற்றத்தை தமிழர் நிலத்திலே நிகழ்த்த பிறந்த பிள்ளைகள் நாங்கள். கம்பைநல்லூரில் எங்கள் பெண்பார் புலவர்கள் புகழ்பாடிய மண்ணிலிருந்து ஒரு உறுதியேற்கிறோம். தமிழ் தேசிய இனத்திற்கு எதிராக இருக்கிற காங்கிரசையும் பாரதிய ஜனதா கட்சியும் இந்த மண்ணில் இருந்து அடியோடு வீழ்த்துவோம். அந்த பாணர கூட்டத்தை சுமந்து வருகிற அதிமுக, திமுக, காங்கிரஸ், பாமக எவனாக இருந்தாலும் வீழ்த்துவோம். எங்களால் முடியும், எவனாலும் முடியாதது எங்களால் முடியும். யோசிச்சு பாருங்க. 10 சீட்டு அந்த பைத்தியக்கார பயலோடுக்கு பாட கட்டி அடிப்போம். அந்த 10 சீட்லையும் காங்கிரஸ் வெல்லக்கூடாது. தமிழ் தேசிய இனத்தின் மக்களின் உரிமைகளுக்காக எவன் ஒருவன் குரல் எழுப்பினாலும் அவன் வெல்ல முடியாது என்கிற காலச்சூழலை, களச்சூழலை தர்மபுரியில் வாழ்கிற தமிழ் தேசிய இனத்தின் மக்கள் நீங்கள் உருவாக்கினால்தான் அவனுக்கு பயம் வரும். இல்லைன்னா கர்நாடகாக்காரன் நான் அணை கட்டுவேன்னு சொல்லுவானா? தவிச்ச வாய்க்கு தண்ணி தர மாட்டேன் வேணா மூத்திரம் பெயரன்னு சொல்லுவானா? அந்த உரிமைகளை கேட்டு பெறுகிற உயரத்தில் இந்த காங்கிரஸ் கட்சியில் இருக்கிற எவனாச்சும் இருக்கானா? யோசிச்சு பாருங்க. அந்த கூட்டணிக்கு, திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு எதுக்கு ஓட்டு போடணும்?
எங்கள் நிலங்களை பாலைவனமாக்கி விட்டு எங்ககிட்ட திலகர் திடல்ல தஞ்சாவூர்ல வந்து கேட்கிறாரு, நான் ஐயா தெரியாம கையெழுத்து போட்டேன் மீத்தேன் திட்டத்துக்கு, என்ன மன்னிச்சுக்கங்க, மீண்டும் உதயசூரியன் சின்னத்துக்கு ஓட்டு போடுங்கன்னு வெக்கம் இல்லாம கருணாநிதியின் மகன் ஸ்டாலின் தஞ்சை பெருநிலத்தில் எங்கள் மக்களிடத்திலே வந்து ஓட்டு கேட்கிறார். எப்படி தெரியாம கையெழுத்து போட்டாராம். எங்க அண்ணன் மரியாதைக்குரிய குருதிக்கொடை பாசறையினுடைய மகத்தான தளபதி எங்கள் அண்ணன் அரிமாநாதன் பேர்ல 1000 ரூபாய் முத்திரைத்தாள் வாங்கிக்கிட்டு நேரா கோபாலபுரம் பதிவுத்துறை அலுவலகத்தில் வந்து நின்றுகிட்டு, சென்னையில் நின்றுகிட்டு கருணாநிதி மகனை கூப்பிட்டு, எப்பா நீ சத்த இங்க வந்து அண்ணா அறிவாலயத்தை கையெழுத்து போட்டு எங்க அண்ணன் அரிமாநாதன் பேர்ல குடுன்னு குடுத்து கேட்டா நீ கொடுப்பியா? நீ கொடுப்பியா? அண்ணா சாலையில் இருக்கிற அண்ணா அறிவாலயத்தை எங்கள் அண்ணனின் பேரில் எழுதி கொடுப்பியா? எழுதி கொடுக்க மாட்டேன். ஆனா எங்கள் நிலத்தை, தஞ்சை பெருநிலத்தை, உலகத்திற்கே உணவை கொடுக்கிற சோழ பெருநிலத்தை தனியார் பன்னாட்டு நிறுவனத்திற்கு கூறு போட்டு கொடுப்ப. ஏன்? அண்ணா அறிவாலயம் உங்க அப்பா வீட்டு சொத்து, தஞ்சை பெருநிலம் தமிழ் தேசிய இனத்தின் சொத்து. அது எப்படி போனாலும் பிரச்சனை இல்லை. அதுதானே. இந்த ஈர வெங்காயங்களுக்கு வாக்கை செலுத்திவிட்டு வாழ்க்கையை அழித்துக் கொள்ள நீங்கள் தயாராக போகிறீர்களா? தமிழ் தேசிய இனத்தின் விடுதலைக்காக களத்திலே நின்று போராடி கொண்டிருக்கிற நாம் தமிழர் கட்சிக்கு உங்களுடைய வலிமையை தரப்போகிறீர்களா என்பதுதான் கேள்வி. சிந்திச்சு பாருங்க. எதுவும் கிடையாது, நமக்கு எல்லாத்தையும் முடிச்சுட்டான். எல்லாம் சர்வநாசமாகி நிற்கிறது. சர்வநாசம். கச்சத்தீவு யார் காலத்தில் பறிபோனது? கச்சத்தீவு பழவேற்காடு தொடங்கி கன்னியாகுமரி கடலோடி வரையில் இருக்கிற 1017 கிலோமீட்டர் நீளத்தில் இருக்கிற தமிழ் தேசிய இனத்தினுடைய பெருமைக்குரிய குடிகளாக இருக்கிற மீனவ பெருங்குடிகள் உலகத்திற்கே புரதச்சத்து, மதிப்புமிக்க புரதச்சத்தை கொடுக்கிற, தன்னுடைய உடலில் இருக்கிற ரத்தத்தை எல்லாம் வேர்வையாக்கி களம் செலுத்தி கடலுக்குள் சென்று மீனை அள்ளி கொண்டு வந்து புரதச்சத்தை கொடுக்கிற, உணவில் புரதச்சத்தை கொடுக்கிற தமிழ் தேசிய இனத்தின் மக்கள் கடலோடிகளுக்கு ஒரு மாபெரும் பாதகத்தை, மாபெரும் துரோகத்தை செய்த கொடியவன் யார்? இந்த திமுக, இந்த கருணாநிதி. இந்த கருணாநிதி வந்தான் கச்சத்தீவு ஸ்ரீமாவோ பண்டாரநாயக்காவினுடைய பிறந்த நாளுக்காக என் இனத்தை அழித்த, என் இனத்தின் எதிரி சக்களத்தி ஸ்ரீமாவோ பண்டாரநாயக்காவின் பிறந்த நாளுக்காக அப்போது இந்தியாவை ஆட்சி செய்து கொண்டிருந்த இந்திரா காந்தி பரிசா எடுத்து கொடுக்கிறார். எங்கள் பாட்டன் சேதுபதி மன்னனுடைய சொத்தை, தமிழ் தேசிய இனத்தின் சொத்தை, கச்சத்தீவை கச்சத்தீவை கொடுத்ததுனால என்னப்பா பிரச்சனை? கம்பைநல்லூர்ல இருக்கிறவங்களுக்கு பிரச்சனை தான், பிரச்சனை தான். வேலை வாய்ப்பு பறிபோகிறது. அப்போது அதிகாரத்தில் இருந்தது இந்த கருணாநிதி. அன்னைக்கு இந்த கச்சத்தீவு பறிபோன போது அதை இல்ல அது தமிழ் தேசிய இனத்தின் சொத்து, அதை நான் கொடுக்க மாட்டேன் என்று இந்திரா காந்திக்கு எதிராக எந்த இடத்திலாவது போர்க்குரல் எழுப்பியதாக வரலாறு உண்டா? இந்த நாடாளுமன்றத்திற்கு செல்ல துடிக்கிறதே இந்த திமுக நாடாரிகள். அப்போது நீங்கள் அதிகாரத்தில் தானே இருந்தீர்கள். எவனாச்சும் ஒருத்தன் கச்சத்தீவு பறிபோனதற்கு எதிராக தமிழ்நாட்டில் இருந்து சென்ற திமுகவினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் எவனாச்சும் ஒருத்தன் அன்னைக்கு பேசியிருக்கிறானா? ஒருத்தன் பேசல. எல்லாம் வாயை மூடிக்கிட்டு இருந்தான். ஒரே ஒரு மகன் தான், மதிப்புமிக்க சொந்தங்களே, கச்சத்தீவு பறிபோகிறது என்பதற்காக போர்க்குரல் எழுப்பினான். அந்த நாடாளுமன்ற மைய மண்டபத்திலே தான் வைத்திருந்த பேப்பரை இந்திரா காந்தியின் முகத்திலே வீசி எறிந்தான். அவன் தமிழ் தேசிய இனத்தின் மக்களின் பிரதிநிதியாக இருந்த ஃபார்வர்ட் பிளாக் கட்சியினுடைய தலைவர் ஐயா மூக்கையா தேவர் அவர்கள் தான். கச்சத்தீவு பறிபோன போது நாடாளுமன்றத்தில் சிங்கமென இந்திரா காந்திக்கு எதிராக கர்ஜித்தார். ஆனா கருணாநிதி காசு வாங்கிட்டு தமிழர் நிலத்தை காட்டி கொடுத்தான். அந்த அயோக்கியனின் கூட்டணிக்கு கம்பைநல்லூரில் வாழ்கிற தமிழ் தேசிய இனத்தின் மக்கள் நீங்கள் வாக்கு செலுத்த போறீங்களா? அவ்வளவு ரோஷம் இல்லாதவர்களா எங்கள் சொந்தங்கள்? நீங்கள் எங்களுக்கு ஓட்டு போடுங்க, போடாம போங்க, அதுல எங்க பிரச்சனை. நீங்கள் யாருக்கு வாக்கு செலுத்திக் கொண்டு இருக்கிறீர்கள்? உங்கள் குரல் வலையை கடித்துக் கொண்டிருக்கிற திராவிட திருட்டு நாதாரிகளுக்கு ஆண்டாண்டு காலமாக வாக்கு செலுத்தி உங்கள் வாழ்க்கையை அழித்துக் கொள்கிறீர்களே, இது எந்த விதத்தில் அறம்? எல்லாம் போச்சு, எல்லாம் போச்சு. இந்த 39 எரும மாடு இப்ப இருக்குல்ல நாடாளுமன்றத்தில், இந்த திமுகவோட எரும மாடு ஏதாச்சும் ஒண்ணு
எத்தனை ஆண்டு காலமாக கிடப்புல கிடக்கு. தர்மபுரி மக்களுடைய நீண்ட கால கோரிக்கையாக இருக்கிற மொரப்பூர் தர்மபுரி ரயில்வே திட்டம் எத்தனை ஆண்டு காலம்டா, எத்தனை ஆண்டு காலம் கிடப்புல கிடக்கு. அதை மேம்படுத்தியிருக்கானா? எங்கள் ஐயா வணக்கத்திற்கும் போற்றுதலுக்கும் உரிய சின்னையா அன்புமணி அவர்கள் அடிக்கல் நாட்டினது எந்த காலத்துல? ஆனால் ஒரு அங்கலம் அந்த அடிக்கல்ல அங்கனே நிக்குது. ஏதாச்சும் நகர்ந்து இருக்கிறதா? ஒரு தண்டவாளம் மராமத்து வேலைகள், தண்டவாளம் புதுப்பிக்கப்பட்டிருக்கிறதா? வேலைகள் தொடங்கப்பட்டிருக்கிறதா? ஒரு இளவும் இல்ல. அப்புறம் என்ன மயத்துக்கு இவங்களுக்கு நம்ம ஓட்டு போடணும்? எதுக்கு போடணும்? இது குறித்து நாடாளுமன்றத்தில் தர்மபுரியினுடைய நாடாளுமன்ற திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வேட்பாளராக இப்போது இருக்கிறவர்கள், முன்பு இருந்த ஐயா செந்தில் அவர்கள் ஏதாவது ஒரு கவன ஈர்ப்பை கொண்டு வந்து பேசி இருக்கிறாரா? தர்மபுரி மக்களுடைய வளர்ச்சிக்காக பேசி இருக்கிறாரா? நீண்ட காலமாக கிடப்பில் கிடக்கிற எங்கள் திட்டங்களை கொண்டு வந்து எங்களுக்கு நிதியை கொடுத்து எங்கள் திட்டங்களை செயல்படுத்துங்கள் என்று நாடாளுமன்றத்தில் பேசியிருக்காரா செந்தில்? ஒக்கல் உபரி நீர் திட்டம், அந்த நீரை தடுத்து இங்க இருக்கிற எல்லா கழனிகளுக்கும் கம்மாய்களுக்கும் ஏரிகளுக்கும் குளங்களுக்கும் நீங்க கொண்டு போய் சேர்த்தீங்கனாலே, ஒரு செக் டேம் கட்டி தண்ணியை உயர்த்தி அனைத்து ஏரிகளிலும் அடைத்தீர்கள் என்றாலே, தர்மபுரி மண் தமிழகம் மட்டுமல்ல உலகத்திற்கே உணவை கொடுக்கிற வேளாண்மையை செய்யும் இந்த மண். இது குறித்து ஒரு நாளாவது உங்கள் செந்தில்குமார் நாடாளுமன்ற உறுப்பினர் நாடாளுமன்றத்தில் பேசியிருப்பாரா? அந்த வெக்க கட்டவங்களுக்கு ஓட்டு போட்டு தெரியுறீங்க, அந்த மானம் கட்டவங்களுக்கு, ரோசம் கட்டவங்களுக்கு பேசி இருக்கிறார் செந்தில்குமார் நாடாளுமன்ற உறுப்பினர். கம்பைநல்லூரில் இருக்கிற தமிழ் சமூகத்தின் வளர்ச்சிக்காக பேசல. கருணாநிதியின் பேரன் ஸ்டாலின், கருணாநிதியின் மகன் ஸ்டாலின், கருணாநிதியின் பேரன் உதயநிதி வாழ்க என்று நாடாளுமன்ற மைய மண்டபத்தில் நின்று முழங்கி இருக்கிறார் இந்த முட்டா பீசு. ஏண்டா அவங்கள வாழ சொல்றதுக்கு அந்த மைத்துக்கார உங்களை நாங்க அனுப்பணும்? தவிச்ச வாய்க்கு தண்ணீர் இல்லடா. தர்மபுரி பெருநிலம் உலகத்திற்கு விவசாயத்தை போற்றுகிற நிலம் எங்கள் நிலம். சற்றேற குறைய இந்த 50 ஆண்டுகளில் பாலைவனமா மாறி நிற்கிறதா? ஒக்கேனக்கல் உபரி நீர் மேட்டுப்பாசன திட்டத்தை நீங்கள் எங்களுக்கு கொடுக்க வேண்டும் என்று ஒரு போர்க்குரலை, ஒரு சிம்ம குரலை உங்கள் செந்தில் பேசி இருந்தால், மீண்டும் நீ திமுக அந்த ஈர வெங்காயத்துக்கு ஓட்ட போடலாம். வெறுந்த எந்த விளவையும் பேசாத அந்த மண்ணாங்கட்டிங்களுக்கு மாறி மாறி ஓட்ட போட்டு நாட்டை சுடுகாடாக்குகிறீர்களே எங்கள் சொந்தங்களே, இது எந்த விதத்தில் அறம்? எல்லாம் பச்சை துரோகம், பச்சை துரோகம். தமிழ் தேசிய இனத்தின் மக்களுக்கு இந்த திமுகவும் அதிமுகவும் துரோகங்கள் துரோகங்கள் துரோகங்களின் மறுவுருவம் தான் இந்த கட்சிகள். நம்பாதீங்க, அவங்க நம்பாதீங்க. இப்ப இனிப்பா சொல்லுவான், இப்ப கச்சத்தீவை மீட்க போறேங்கிறான். டேய், நான் பிறந்ததுக்கு 4 வருஷத்துக்கு முன்னாடி கச்சத்தீவு களவு போனது இந்த கருணாநிதி காலத்துல. அப்போதுல இருந்து இவன் தேர்தல் அறிக்கை எழுதுறான்டா, அதை மாற்றவே மாட்டேங்கிறான். அப்போதுல இருந்த கச்சத்தீவை மீட்க போராடுவோம் 78ல. அதுக்கப்புறம் கச்சத்தீவை மீட்க தீவிரமாக போராடுவோம். அதுக்கப்புறம் மிக தீவிரமாக போராடுவோம். இப்ப அதி தீவிரமாக போராடுவோம். வெங்காயங்கள் பெயர்களும் சொல்லும் தான் மாறுகிறதே தவிர இந்த நாதாரிகளால் ஒருபோதும் தமிழ் தேசிய இனத்தின் நிலமாக இருக்கிற கச்சத்தீவை மீட்க முடியாது. பிறகு யார் மீட்பார்? யார் மீட்பார்? 40 நாடாளுமன்றத்திலும் சிங்கம் என, புலி என, சிறுத்தை என கலங்குகிற கலக்கத்தை ஏற்படுத்த போகிற தமிழ் தேசிய இனத்தின் ராணுவமாக இருக்கிற நாம் தமிழர் கட்சியின் வேட்பாளர்கள் நாடாளுமன்றத்திற்குள் சென்றால், இந்த மண்ணின் மகளாக இருக்கிற, வீரம் செறிந்த விடுதலை போராட்டத்தின் குறியீடாக இருக்கிற 3 மாநிலத்தினுடைய காவல்துறைக்கும் இந்திய துணை ராணுவத்திற்கும் சவால் விட்ட பெருமாவீரன் வீரப்பனுடைய மகளாக இருக்கிற எங்கள் மகள் அபிநயா நாடாளுமன்றத்திற்குள் சென்றால் ஒரே ஒரு கேள்விதான், கச்சத்தீவை மீட்கிறியா, தமிழ் தேசிய இனத்தின் மகள் எங்களை பிரிக்கிறியான்னு கேட்பா நாடாளுமன்றத்துக்குள்ள. ஒன்னு கச்சத்தீவை, எங்கள் நிலத்தை எங்களோடு சேர், இல்லன்னா தமிழ் தேசிய இனத்தின் மக்கள் எங்களை பிரித்து விடுன்னு நாடாளுமன்றத்தில் மாபெரும் சிம்ம குரலை, சீமானின் குரலாக உங்கள் பிள்ளை பேசுவா.
எங்கள் அம்மா வணக்கத்திற்கும் போற்றுதலுக்கும் உரிய சௌமியா அன்புமணி அவர்களால் இதை பேசும் ஆற்றல், துணிச்சல், தைரியம் ஏதாவது இருக்குமா? பேச முடியுமா? பேச முடியாது. ஏன்? அவர் பாரதிய ஜனதா கட்சியினுடைய அடிமை. இவள் தமிழ் தேசிய இனத்தின் மகள், வீரப்பனின் ரத்தம். இவள் பேசுவா. அப்பேற்பட்ட மகளை நீங்கள் அனுப்ப போகிறீர்களா? ஆரியத்து சனாதன சக்திகளுடைய அடிமையாக இருக்கிற மரியாதைக்குரிய அம்மா சௌமியா அன்புமணி அவர்களை நீங்கள் நாடாளுமன்றத்திற்கு அனுப்ப போகிறீர்களா? இதான் கேள்வி. அப்படியே நீ சொந்தம்னு சொல்லி ஓட்டு போட்டாலும் அதே ரத்தம் தாண்டா, அதே வீரம் தாண்டா. இது போடு போடு. இது போனா அடிமையா இருக்கும். எங்க அம்மா மரியாதைக்கும் வணக்கத்திற்கும் போற்றுதலுக்கும் உரிய சௌமியா அம்மையார் அவர்கள், இவள் சிங்கமென கர்ஜிப்பால் தமிழ் தேசிய இனத்தினுடைய மகள் என்கிற பெரும் திமிரோடு உங்களின் உரிமைக்காக பேசுவாங்க. கம்பை நல்லூரில் இருக்கிற, அரூரில் இருக்கிற, தர்மபுரியில் இருக்கிற, பெண்ணாகரத்தில் இருக்கிற, பாப்பிரெட்டிப்பட்டியில் இருக்கிற, மேட்டூரில் இருக்கிற அனைத்து சமூக மக்களுடைய உரிமைக்காக நாடாளுமன்றத்திற்குள் நரேந்திர மோடியின் மயிரை பிடிச்சி இழுப்பா. இந்த தங்கச்சியை நீ அனுப்ப போறியா? ஆரிய அடிமையை அனுப்ப போறியா? அதான் கேள்வி. யோசிக்க. ஒண்ணும் கிடையாது, நமக்குன்னு எதுவும் கிடையாது. எல்லாம் சர்வநாசமாகி இருக்கிறது. ஆரிய திராவிட சக்திகளிடமிருந்து தமிழ் தேசிய இனத்தின் மண்ணை நாம் மீட்க வேண்டும். இது போர். இந்த போரிலே தமிழ் தேசிய இனத்தின் பிள்ளைகள் நாங்கள் ஒரு பக்கமும், ஆரிய சனாதன திராவிட சக்திகள் மறுபக்கமும் நிற்கிறது. உங்களின் பிள்ளைகள், தமிழ் தேசிய இனத்தின் பிள்ளைகள், எங்களை நீங்கள் வெல்ல வைக்க போகிறீர்களா? இல்லை. ஆண்டாண்டு காலமாக அடிமைப்பட்டு கிடக்கிற அன்னை தமிழ் சமூகத்தை மேலும் அடிமையாக்க துடிக்கிற ஆரிய திராவிட சனாதன சக்திகளுக்கு வாக்கு செலுத்த போறீங்களா? கேள்வி. சும்மா மிரட்டுவான். அந்த மிரட்டல் வெங்காயத்துக்கெல்லாம் அடி பண்ணிற ஆள் நாங்க இல்ல. மரணம் எங்கள் மயிருக்கு சமம். தமிழ் தேசிய இனம்தான் எங்கள் உயிருக்கு சமம் என களத்தில் நிற்பவர்கள் நாங்கள். 21 நாடு எங்கள் தமிழீழ தேசிய திருநாட்டை நிர்மூலமாக்கியது. அப்போதும் கலங்காது களத்தில் நின்ற பெருமாவீரன் பிரபாகரனின் வாரிசுகள் நாங்க. சும்மா இந்த கருணாநிதி ஊத்தி கொடுக்கிற, ஸ்டாலின் ஊத்தி கொடுக்கிற சாராயத்தை குடிச்சுக்கிட்டு வந்து இங்க சலும்புன எல்லா பயிலையும் நோட்ஸ் எடுத்து வச்சிருக்கோம். எங்கள் பாதை ஜனநாயகமா இருக்கிற வரைக்கும் நீ பாதுகாப்பா இருப்ப. எனக்கெல்லாம் ஜனநாயகத்தின் மீது பெரிய நம்பிக்கை இல்லை. நான் பெருமாவீரன் வீரப்பனையும் தமிழ் தேசிய இனத்தின் தலைவன் பிரபாகரனையுமே நேசிக்கிறவன். எனக்கு ஜனநாயகத்தின் மீது நம்பிக்கை இல்லை. ஆனால் எங்கள் மகள் ஜனநாயகத்தின் வழியை உரிமை பெற்றுவிட முடியுமன்னா நாம் ஜனநாயகத்தின் பாதையில் செல்வோம், அண்ணன் சீமானின் பாதையில் செல்வோம் என்று எங்களை அழைத்து வருகிறார்கள். சும்மா சலும்புற வேலை. இந்த ஈர வெங்காயம்லாம் எங்கேயாச்சும் வச்சுக்கா. அவெல்லாம் பிபி வந்தவன், சுகர் வந்தவன், ரத்த கொதிப்புக்கு மாத்திரை போட்டுக்கிட்டு வந்து நிற்கிற திமுக அதிமுக போடுற கூட்டத்துக்கு முன்னாடி நின்று சலும்பு. இங்கெல்லாம் சலும்பாத. இந்த மாதிரி 1000 லட்சக்கணக்கானவர்களை நாங்கள் பார்த்திருக்கிறோம். எல்லாம் விட்டு தள்ளுங்க. உங்களின் வழித்தோ இந்த வாழ்க்கையை நாங்கள் பேசிக்கொண்டு இருக்கிறோம். எங்களை கொஞ்சம் கருணையோடு பாருங்கள். கொஞ்சம் கருணையோடு பாருங்கள். என்னன்னு சொல்றான் எங்களை? பாரதிய ஜனதா கட்சியின் பி டீம் சீமான், அவனுக்கு ஓட்டு போட்டுறாத. யார் சொல்றான்? திமுக. யார சொல்றான்? தமிழ் தேசிய இனத்தின் உரிமைகளுக்காக 13 ஆண்டு காலம் தமிழகத்தில் தனித்து நின்று களத்தில் போராடி வருகிற உங்கள் அன்பு மகன் சீமானை பாஜகவின் பி டீம். யார் சொல்வா? இந்த திமுக. ஏண்டா நாங்க பாஜகவின் பி டீம். மோடி இந்த நாட்டுக்கு வந்தப்ப வெள்ளை கொடை, கருப்பு கொடை பிடிச்சிக்கிட்டு போயிட்டா மோடி கோச்சுக்குவார், மோடிஜி கோச்சுக்குவாருங்கிறதுக்காக வேண்டி வெள்ளை கொடை பிடிச்சிக்கிட்டு போய் மல்லாக்க நான் விமான நிலையத்துக்கு நடுப்புற போய் படுத்துக்கிட்டு வரவேற்றது யாரா? இந்த வெள்ளக்கொடையை தாங்கிய வெண்கொடி வேந்தன் யாரா? இந்த ஸ்டாலின் தானடா. சொல்லுவான் எங்களை பிஜேபியின் பி டீம். இன்னைக்கு பிஜேபி அலறுவதே சீமான் என்கிற வரலாற்று தலைவனை பார்த்துதான். ஏண்டா 60 வருஷமா அதிகாரத்தில் இருக்கிற உதயசூரியன் சின்னத்தை முடக்க மாட்டேங்கிறான். 50 ஆண்டுகளாக அதிகாரத்தில் இருந்து எதிர்கட்சியாக இருந்த ரெட்டலையை முடக்க மாட்டேங்கிறான். இன்னும் ஒரு வெற்றியை கூட பெறாத நாம் தமிழர் கட்சியின் பழைய சின்னமாக இருக்கிற விவசாய சின்னத்தை ஏண்டா புடுங்குறான்?
அவனுக்கு தெரியுதா 1000 ஆண்டுகளுக்கு பிறகு, ராஜராஜனுக்கு பிறகு, பெருமாவீரன் பிரபாகரனுக்கு பிறகு ஒரு தலைவன் தமிழர்களுக்காக உரிமை கேட்டுக்கிட்டு வர்றான். தமிழ் தேசிய இனம் விழிப்பு பெற்றுவிட்டால் நாம இனி மஞ்சள் குளிக்க முடியாது என்பதை இந்த ஆரியனும் திராவிடனும் உணர்ந்து நிற்கிறான். அதற்காகத்தான் எங்கள் சின்னத்தை பறிக்கிறான். சின்னத்தை பறிச்சுட்டா களத்தை விட்டு விட்டு போகிறதுக்கு நாங்க என்ன வை கோபால்சாமி, விஜயகாந்த், ராமதாஸ் நினைச்சியா? களத்தை விட்டுட்டு போறதுக்கு உயிரே போனாலும் தமிழ் தேசிய இனத்தின் மக்கள் மடியில் தான் போகும். தனித்து நின்று இந்த தமிழ் தேசிய இனத்தின் உரிமைகளுக்காக களத்தில் நின்று போராடி செத்தாலும் சாவோமே தவிர அதிமுக, திமுக, காங்கிரஸ், பாஜக எந்த நாயோடும் கூட்டணி கிடையாது. கம்பை நல்லூரில் வாழ்கிற தமிழ் தேசிய இனத்தின் மக்கள் உங்களோடு மட்டும்தான் கூட்டணி. எங்களை வாழ வைத்தால் வையுங்கள், இல்லை என்றால் விஷத்தை காதில் ஊத்தி நீங்களே எங்களை கொன்று விடுங்கள், கொன்றுங்க எங்களை. 13 ஆண்டு காலம் தமிழ் தேசிய இனத்தின் பிள்ளைகள் நெஞ்சு வெடிக்க வெடிக்க கத்துறோம், வெடிக்க வெடிக்க. இன்னைக்கு என் தலைவன் சீமானுக்கு இருக்கிற ஆஃபர் யார் தெரியுமா? எவ்வளவு தெரியுமா? 1000 கோடி. 1000 கோடி இல்ல, 2000 கோடி கேட்டாலும் மோடி அள்ளி கொடுப்பான், கேட்கும் தொகுதிகளை கொடுப்பான். ஆனாலும் களத்தில் ஆரிய திராவிட சனாதன சக்திகளை வீழ்த்தி 2000 ஆண்டுகளுக்கு பிறகு தமிழ் தேசிய இனத்தின் உரிமைகளுக்காக பேரரசன் ராஜராஜனுக்கு பிறகு ஒரு தமிழர் அரசு நிறுவப்போகிற தலைவன் எங்கள் அண்ணன் சீமான். தற்காலிக வெற்றிக்காக நிரந்தர வெற்றியை நான் பலி கொடுக்க தயாராக இல்லை. நான் தோற்பது யாரிடத்தில்? என் மக்களிடத்தில் தானே. தோற்று போனாலும் போவேன தவிர இந்த நாய்கள், இந்த பண்டார பரதேசிகள், இந்த திருட்டு திராவிட கூட்டத்தோடு ஒருபோதும் கூட்டணி இல்லை என்கிற உள்ள தெளிவோடு, கொள்கை பற்றுறுதியோடு காலத்தில் நிற்கிறோம். இந்த பிள்ளைகளை பட்டினி போட்டுட்டு எந்த பைத்தியகார பயல்களுக்கு ஓட்டு போட போறீங்க? யோசிச்சு பாருங்க. சாதாரண ஆள் நான், சாதாரண முந்திரி விவசாயி கலிய பெருமாளின் மகன் நான். நான் பேசுகிற பேச்சை இவ்வளவு பேர் நின்று கேட்கிறீர்கள் என்றால் எங்கள் வாயிலிருந்து வருகிற வார்த்தைகள் சத்தியத்தின் வார்த்தைகள். இதே உதயநிதி இங்க வந்து பேசட்டும், ₹1 காசு கொடுக்காம அவன் கட்சிக்காரனே நிக்க மாட்டான். கோட்டும் கோழி பிரியாணியும் கொடுக்காம அவங்க வட்ட செயலாளரை நிக்க மாட்டான். ஆனாலும் தமிழ் தேசிய இனத்தின் மக்கள் எங்களை நம்புகிறீர்கள். ஆனால் வாக்கு செலுத்தும் போது மட்டும் எதற்காக மாறி போய் இந்த திருட்டு திராவிட கூட்டத்திற்கு, உங்கள் உரிமைகளை அடகு வைத்த அயோக்கிய கூட்டத்திற்கு வாக்கு செலுத்துகிறீர்கள். இனி வரும் காலங்களில் தமிழ் தேசிய இனத்தின் மக்கள் நீங்கள் ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றுங்கள். உனக்கு இல்லாத தகுதி, கம்பை நல்லூரில் பிறந்த தமிழ் தேசிய இனத்தின் மக்கள் உங்களுக்கு இல்லாத தகுதி. கருணாநிதி குடும்பத்திலே இருந்தா வருவார முதலமைச்சர், அங்கே இருந்தா வருவார். ஏண்டா உலகத்தையே ஆட்சி செஞ்சோம் நாங்க. தெற்காசியா நிலம் முழுவதையும் ஆட்சி சென்ற ராஜராஜனின் பேரன்கள், அதியமானின் வாரிசுகள் நீங்கள். உங்களுக்கு இல்லாத தகுதி உங்கள்ல இருந்து ஒடியாந்த கருணாநிதி குடும்பத்துக்கு இருக்குன்னா இது தமிழ் தேசிய இனத்திற்கு இழுக்கு இல்லையா? அசிங்கம் இல்லையா? அங்க கோபாலபுர கூட்டத்திலிருந்து அப்படியே முதலமைச்சராக தான் வருவார் உதயநிதி. 47 வயசு 37 கழுத வயசாகிற வரைக்கும் நமிதாவோட டூயட் பாடிக்கிட்டு இருந்துட்டு நேரா முதலமைச்சர் வந்துருவார், நேரா அமைச்சர் ஆயிடுவார். கருணாநிதியின் பேரன் உதயநிதி தலைவன் என்றால் உங்கள் பிள்ளை நாங்கள் யார் இந்த மண்ணிற்கு? நரேந்திர மோடி தலைவன் என்றால் தமிழ் தேசிய இனத்தின் மக்களின் பிரதிநிதியாக இருக்கிற நாங்கள் யார் இந்த மண்ணிற்கு? இத்தாலியின் இறக்குமதி ராகுல் காந்தி இந்த நிலத்திற்கு தலைவன் என்றால் தமிழ் தேசிய இனத்தின் மக்கள் நீங்கள் யார் இந்த நிலத்திற்கு? இந்த கேள்வியை எவனாச்சும் ஒருத்தன் இதுக்கு முன்னாடி கேட்டிருப்பானா? என்ன சொன்னா? நம்ம பாட்டன்ட்டையும் பூட்டன்ட்டையும் அண்ணாதுரை என்கிற பெருமகனார் கட்சி தொடங்கும் போது ராபின்சன் பூங்காவிலே அடைந்தால் திராவிட நாடு, இல்லையேல் சுடுகாடு என்று முழங்கினார்களே திராவிட திருவாளர்கள். திராவிட நாடு அடையல. ஏண்டா இன்னும் திராவிடம் ஒருத்தனும் சாவாம இருக்கான்? திமுக காரன் ஏண்டா சாவல? இன்னும்
உங்கள் முன்னோர்கள் என்ன முழக்கத்தை வைத்து களத்திலே போராடினார்கள்? அடைந்தால் திராவிட நாடு, இல்லையேல் சுடுகாடு, ஆதலால் அன்னை தமிழ் சமூகமே மெருந்தெழுந்து வந்து திமுகவை ஆதரின்னு கூப்பிட்டதுனால உன் பாட்டனும் என் பாட்டனும் போய் நின்று கருணாநிதி குடும்பத்தை வாழ வச்சானே தவிர உன்னை என்னையும் ஓட்டாண்டியா விட்டுட்டு போயிட்டானே. இந்த கேள்வியை கேட்க ஒரு தலைவன், அந்த தலைவன் தான் சீமான் என்கிற வரலாற்று பெருந்தலைவன். இந்த கேள்வியை முன்வைக்க ஒரு கட்சி, அந்த கட்சி தான் நாம் தமிழர் கட்சி. 2009 தனிச்சு நிற்கிறோம். எவனோடும் கூட்டணி கிடையாது. 9 தேர்தலில் தோற்றிருக்கோம். 9 தேர்தலில் தொடர் தோல்வி. தோற்ற பிறகும் அடுத்த தேர்தலிலும் தனித்து களத்தில் நின்று 40 தொகுதிகளில் 20 பேரை, பெண் புலிகளை தமிழ் தேசிய இனத்தில் களத்தில் நிறுத்தி இருக்கிறோம். திமுகவினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர்களில் யாராவது ஒரு பெண் வேட்பாளர் இருக்காங்களா? இல்லை. கொடுத்திருக்கான். யாருக்கு? அத்தாச்சி கனிமொழிக்கு. 2G ஸ்பெக்ட்ரம் புகழ் ஊழலின் ஊத்துக்கண்ணாக இருக்கிற ஊழல் ராணி அம்மா மரியாதைக்குரிய கனிமொழிக்கு தன் குடும்பத்துக்கு கொடுத்திருக்கிறார் நாடாளுமன்றத்தில் சீட்டு. ஆனால் உங்கள் பிள்ளை சீமான் தமிழ் தேசிய இனத்தின் மகள்களுக்கு 20 பேருக்கு உரிய சமூக நீதியை பேணி பாதுகாத்து 20 பெண்களை, பெண் புலிகளை, தமிழ் தேசிய இனத்தின் மகள்களை களத்திலே நிறுத்தி இருக்கிற வரலாற்று பெருமைக்குரிய கட்சி, சரியான சமூக நீதி கட்சி உங்கள் பிள்ளை சீமான் வழி நடத்துகிற நாம் தமிழர் கட்சி தான். அப்படி அந்த சமூக நீதி பார்வையில் தர்மபுரி மக்களினுடைய பிரதிநிதியாக நாடாளுமன்றத்திற்குள் செல்வதற்காக உங்கள் மண்ணிற்கு அனுப்பப்பட்டிருக்கிறவர் தான், உங்கள் மண்ணினுடைய வேட்பாளராக களத்தில் நிற்பவர் தான் எங்கள் அன்பு மகள் அபிநயா பொன்னிவளவன் அவர்கள். சாதாரண ரத்தம் இல்ல இது, சாதாரண ரத்தம் இல்ல. எதுக்கு உட்கார்ந்து இருக்கிறது? பத்திரகாளியின் ரத்தம் இது. உனக்கான உரிமைகளை நாடாளுமன்றத்தில் புலியென மாபெரும் போர்க்குரலை எழுப்பும் பேராற்றல் பெற்றவரையே நாங்கள் உங்களுடைய பிரதிநிதியாக களத்தில் நிறுத்தியிருக்கோம். உங்களுக்கு ஒரு திறந்த வெளி சவால். திமுக கூட்டணி, அதிமுக கூட்டணி, பாஜக கூட்டணியின் வேட்பாளர்களே, எங்கள் வேட்பாளரோடு நேருக்கு நேர் நின்று விவாதம் செய்து வென்றுவிடு. போடுறா கூட்டத்தை கம்பைநல்லூர்ல எல்லாரையும் கூப்பிடு. வணக்கத்திற்கும் போற்றுதலுக்கும் உரிய சின்னையாவினுடைய மகள், மரியாதைக்குரிய ஐயா ராமதாசின் மருமகள் அம்மா சௌமியா அன்புமணி அவர்களையும் கூப்பிடு. அந்த பக்கம் அண்ணன் அசோகனை கூப்பிடு, இந்த பக்கம் மணியை கூப்பிடு. நாங்கள் தமிழ் தேசிய இனத்தின் மகள், பிரபாகரனின் மகள், சீமானின் தங்கையை அனுப்புகிறோம். எங்கள் மகளோடு நீங்கள் தர்க்கம் செய்து வென்றா களத்தை விட்டு நாங்க போறோம். இந்த நாட்டின் பிரச்சனைகள் என்ன? இந்த மண்ணின் பிரச்சனைகள் என்ன? பொருளியல் என்றால் என்ன? இந்த நாட்டினுடைய சமூக நீதி என்ன? இந்த நாட்டினுடைய மேம்பாடு என்ன? நீர் மேலாண்மை என்ன? பெண்ணுரிமை என்ன என்று எங்கள் பிள்ளையிடத்திலே பேசி நீ வென்றா. அப்பேற்பட்ட வேட்பாளர்களை பொறுக்கி 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 செதுக்கி செதுக்கி எடுத்திருக்கிறார். சாதாரண ஆள் இல்ல. மற்றவங்க எல்லாம் மருத்துவர்னு சும்மா போட்டுக்குவாங்க. என் மகள் உண்மையாலுமே மருத்துவர், உண்மையாலுமே மருத்துவர், டாக்டரா மகாராஷ்டிரா மாநிலத்தில் வேலை செய்து கொண்டிருப்பவர். அவர் தான் இந்த நிலத்தில் தேசத்தின் நலனையும் பார்க்க வேண்டும். தேக நலனை பார்த்து கொண்டிருந்த நான் இந்த தேசத்தின் நலனையும் பார்க்க வேண்டும். அப்படி பார்க்க வேண்டும் என்றால் சீமானின் தளபதியாக, சீமானின் சிப்பாயாக நாடாளுமன்றத்திற்குள் சென்றால்தான் நம் மண்ணின் உரிமைகளை பெற முடியும் என்கிற உயர்ந்த லட்சிய சிந்தனையோடு உங்கள் பிள்ளை, எங்கள் அன்பு மகள் அபிநயா பொன்னிவளவன் அவர்கள் தனித்து களத்தில் நிற்கிறார். எல்லாம் 10 பண்ணிய வேட்டைக்கு தன்னோட சேர்த்து கூட்டுக்கிட்டு வருது. 10 கூட்டணி. எங்கள் ஐயா வணக்கத்திற்கும் போற்றுதலுக்கும் உரிய ராமதாஸ், பாஜக, பாஜக, பாமக, இன்ன பிற கட்சிகள் எல்லாரையும், எங்க ஐயா ஜி.கே. வாச, ஓபிஎஸ், இன்னொரு ஈர வெங்காயம் எங்க அண்ணன் தினகரன் எல்லாரையும் கூப்பிட்டுக்கிட்டு இவன் மண்டி, இந்த நொண்டி குதிரை, இந்த சண்டி குதிரைங்களை இழுத்துக்கிட்டு வருது. இந்த பக்கம் போய் பாருங்க, திமுக அதன் தலைமையில் திமுக, காங்கிரஸ், மதிமுக, விசிக, வெங்காயம், கத்திரிக்காய், தக்காளி, இந்த வெங்காயம் இந்த பக்கம், அதிமுக ஒரு பக்கம், புதிய தமிழகம், தேமுதிமுக, இந்த கூட்டணி. இந்த கூட்டணிகள் எல்லாம் அடுத்த தேர்தலிலே இடம் மாறி நிற்கும். உங்கள் அன்பு மகள் இதே இடத்தில் தான் நிற்பாள். மண்ணின் உரிமைக்காக நிற்பாள்.
தனித்து களத்தில் நிற்கிறோம். இந்த துணிவும் தெளிவும் தெம்பும் திராணியும் இந்த பன்னி கூட்டத்துக்கு, அந்த நாய் கூட்டத்திற்கு, அந்த ஓநாய் கூட்டத்திற்கு இருக்காது. புலிகளின் கூட்டத்திற்கு தான் புலி தனித்தே வேட்டையாடும். அப்படி புலி மகளையே நாங்கள் களத்தில் நிறுத்தி இருக்கிறோம். போடு. எதிர்வரும் நாடாளுமன்ற தேர்தலிலே பிப்ரவரி இந்த இனி வரை இருக்கிற இந்த ஏப்ரல் 19ஆம் தேதி நடைபெற இருக்கின்ற நாடாளுமன்ற தேர்தலில் உங்களுடைய பிரதிநிதியை தேர்ந்தெடுப்பதற்காக நீங்கள் வாக்குச்சாவடிக்கு செல்லுங்கள். அந்த வாக்குச்சாவடியிலே அங்கு வரிசையில் இருக்கிற அனைத்து சின்னங்களையும் பாருங்கள். உதயசூரியன் ஒரு சின்னம் இருக்கும். அது நம் இனத்தின் பகை. அந்த சின்னத்தை பீச்சகையால ஒதுக்கி விடு. அந்த சின்னத்தை நீ பார்க்கும்போது 1,50,000 தமிழச்சி தாலியருக்கு காரணமாக இருந்த சின்னம் தானே இந்த சின்னம்னு காரி துப்பு. அந்த சின்னத்துல துப்பு. பச்சிலம் பிள்ளை பாலச்சந்திரனை படுகொலை செய்தது இந்த சின்னம் தானேன்னு காரி துப்பு. அந்த சின்னத்துல, உதயசூரியன் சின்னத்துல. காவிரி உரிமையை இணக்காமல் பெற்றுக் கொடுக்காது துரோகம் செய்த சின்னம் தானே இதுன்னு காரி துப்பு. அந்த திமுக சின்னத்துல கச்சத்தை உரிமையை பறிகொடுத்தது இந்த சின்னம் தானே காரி துப்பு. அப்படியே பக்கத்துல பாரு, இந்த பாரதிய ஜனதா கட்சியினுடைய கூட்டணியில ஒரு அழுவி போன மாம்பழம் இருக்கும். அதை பீச்சகையால ஒதுக்கி விடு. தேவையில்லாது. தங்க ஊசினாலும் கண்ணில் குத்திக்க முடியாது. ஒதுக்கு, ஓரமா வை. அதுக்கப்புறம் இந்த ரெட்டலைங்கிற மொட்டலை இருக்கும். அந்த கர்மம்லாம் சொந்தமாவே செத்து போயிடும். அதுக்கெல்லாம் ஒன்றும் கிடையாது. ஒதுக்கி ஓரமா வை. அதற்கு பக்கத்தில் 4வது இடத்துல, முதல் வரிசையில் 4வது இடத்தில் உலக தமிழினத்தின் உரிமை குரலாக இருக்கிற சீமானின் ஒளிவாங்கி என்னும் இந்த சின்னம் இருக்கும். மைக் சின்னம் மறந்துடாது. மைக் சின்னம் இருக்கும். தமிழர்களுக்கான உரிமை குரலுக்கான சின்னம் அது. அந்த சின்னத்தை பார். மங்களா வச்சிருப்பான். வெளிச்சமா இருக்காது. மற்ற சின்னம் எல்லாம் வெளிச்சமா இருக்கும். எங்கள் சின்னம் மட்டும் மங்களா இருக்கும். பார், கொஞ்சம் கருணை கொண்ட அந்த சின்னத்தை பார். இவன் அப்படியே உனக்கு நோட்டை அள்ளி கொடுப்பேன்பா, காசு கொடுப்பேன், 1000 தரேன், 1500 தரேன், 2000 தரேன், 3000 தரேன்பா. ஏமாறாத. அதிலும் தர்மபுரி தொகுதியில வெற்றியை தட்டி பறித்து விடுவாள் அன்பு மகள் அபிநயா பொன்னிவளவன் என்பதால் 3500 ரூபா கொடுக்க போறாங்களாம். யோசிங்க. பெண்ணாகரத்துல 3500 ரூபா. இது எந்த தொகுதியில வருதுன்னு தெரியல. உஷாராருங்க. இவன் ஏமாத்திடுவான் உங்களை. நீங்க ஏற்கனவே வள்ளல் குணம் படைத்தவர்கள், கம்பை நல்லூர் வாழ்கிற சொந்தங்கள், நீங்கள் உற்றாதீங்க. அவன் திருட்டு பைய. நம்ம காசை திருடி வச்சுதான் நம்ம காசு கொடுக்குறான். எல்லா கட்சி பயிலும் அவன் பெரிய யோக்கியெல்லாம் கிடையாது. திருட்டு பயிலோ தான். அவன் கொடுக்க வந்தான்னா நீ 3500 பத்தாதுன்னு சொல்லு. ஏன்னாப்பா பக்கத்து தொகுதியில் 3500 கொடுத்துட்டு எனக்கு 1000 ரூபா கொடுக்குற பத்தாதுன்னு சொல்லு. ஒரு ஆடு 2 ஆட்டுக்குட்டி 6000 ரூபா விற்குது. ஒரு மாடு, பால் கறக்கிற எரும மாடு 40,000 ரூபா விற்குது. நல்ல காராம்பசு 1,20,000 ரூபா விற்குது. ஒரு நல்ல ஜெர்மன் ஷெப்பர்டு நாய் 1 லட்சம் ரூபா விற்குது. 1 லட்சம் நாய்க்கு மதிப்பு. தமிழ் தேசிய இனத்தின் மக்கள் நம்மள 1000 ரூபா நோட்டில் இவன் மடக்கிறான். ஏமாறாது. அப்படியே இவன் காசு கொடுக்க வந்தான்னாலும், எப்பா ஒன்றும் பிரச்சனை இல்லைப்பா, இப்போ என் பெரிய மகளுக்கு பெரிய மக பிள்ளை பத்திருக்கா, பேரனுக்கு காது குத்து வச்சிருக்கிறோம், அதனால பழைய ஓட்டு கொடுத்த காசெல்லாம் செல்லாது, எனக்கு ஏகப்பட்ட செலவு இருக்கு, நீங்க என்ன பண்ணுங்க, ஓட்டுக்கு 1 லட்சம் கேளு. என்ன திருட்டு போய காசு தானே, யோக்கியம் காசா? எல்லாம் ஒண்ணுகிட்ட இருந்து கொள்ளையடிச்ச காசு தான். ஓட்டுக்கு 1 லட்சம் கேளு. 5 ஓட்டு இருந்துச்சுன்னா 5 லட்சம் வாங்கிக்க. இந்த கட்சியில் 5 லட்சம், அந்த கட்சியில் 5 லட்சம் வாங்கிக்க. தாராளமா வாங்கிக்க. திருட்டு போய காசு அது. அவன் வெம்பாடுபட்டு கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச காசு இல்ல. மணலள்ளி வித்த காசு, சாராயம் வித்த காசு, இந்த நிலத்தில் இருக்கிற கான்ட்ராக்டுங்கிற பேர்ல கட்டிங் கமிஷன் வாங்கின இந்த திமுக, அதிமுக, பாஜக, காங்கிரஸ் காசு அது. அந்த கர்ம முடிச்ச காசை எல்லாம் வாங்கிக்க. தப்பு இல்லை. வாங்கிட்டு உங்களோட பெண்டு பிள்ளைகளோட சீரு சம எல்லாத்தையும் நல்லா செய்யுங்க. நல்லா சந்தோஷமா இருங்க. நல்ல மகிழ்ச்சியா கொண்டாடுங்க வாழ்க்கையை. இந்த 19ஆம் தேதி வரைக்கும் அவன் கொடுக்குற காசை வாங்கிட்டு என்ன பண்ணுங்க, நீங்க அதுலேருந்து உங்க செலவு போக மீது காசுல 1,400 ரூபாய் எடுங்க. நல்ல மஞ்சள் துணியை நல்ல மஞ்சள்ல கசக்கிக்கங்க. கசக்கிட்டு அதுல 1,400 ரூபாயை மடிச்சு போட்டுருங்க.
மடிச்சிட்டு பாலில் கொண்டு போய் போட்டு வச்சிருங்க. ஆத்தா வீரமாகாளி பண்ணாரி தாயே, இந்த பாவி பயலுவை காசு கொடுத்தாங்க நான் வாங்கிட்டேன், அந்த திருட்டு பயலுவை கொடுத்தாங்க நான் வாங்கிட்டேன், செலவு பண்ணிட்டேன், அந்த திருட்டு பயலுவலுக்கு ஓட்டு போட எனக்கு பிடிக்கல, மண்ணின் உரிமைகளுக்காக பேசுகிற என் மகள் அபிநயாவுக்கு ஓட்டு போட போறேன், இது தெய்வ குத்தம் ஆயிடக்கூடாது, கண்ண கிண்ண குத்திராத தாயேன்னு அந்த 1.25 ரூபாய் மஞ்சள் துணியில் கட்டிய காசை உன் இஷ்ட தெய்வத்தின் மடியிலே போட்டுட்டு நீ நேர வாக்குச்சாவடிக்கு போ. மங்களான நிறத்தோடு இந்த ஒளிவாங்கி சின்னம் அந்த பட்டியலிலே 4வது இடத்திலே, முதல் பெட்டியில் 4வது இடத்திலே இருக்கும். ஆனா நீ 4 லட்சம் வாங்கி விட்டா, 5 லட்சம் வாங்கி விட்டா, மனசாட்சி உறுத்துனுச்சு அப்படின்னு உனக்கு கொஞ்சம் குழப்பமா இருந்துச்சுன்னா ஒன்றும் தப்பு இல்லை. என்ன பண்ணு, இந்த வாக்குப்பட்டி மிஷின்லாம் ஒழுங்கா வேலை செய்தாங்கிறதுக்காண்டி பார்த்துட்டு முதல்ல இந்த மைக்கு சின்னத்தில் ஒரு அமுக்கிரு. பச்சை லைட் எரிஞ்சிச்சுன்னா நல்லா வாக்குப்பட்டி வேலை செய்யுதுன்னு அர்த்தம். அதுக்கப்புறம் நீ 1 லட்சம் வாங்கின பாரு, அவனுக்கும் ஒரு அமுக்கி தள்ளு. யாரு கேட்க போறா? நல்லது தானே. நீ காசு வாங்கினதுக்கு அவனுக்கு நேர்மையா இருந்துக்கிற, தமிழ் தேசிய இனத்தின் மக்கள் எங்களுக்கு நேர்மையா இருக்கிற, வரலாற்றில் நீங்கள் புனிதர்களாக போற்றப்படுவீர்கள். அதே மாதிரி செய்யுங்க. ஒரு முறை எங்களுக்கு அமுக்கி பாருங்க. பச்சை லைட்டு எரிஞ்சிச்சுன்னா சின்ன வேலை செய்யுது. அடுத்தது உதயசூரியனுக்கு போட்டுங்க, இலவுக்கு போட்டுங்க, கர்மாதிக்கு போட்டுங்க, பிரச்சனை இல்லை. எனவே தமிழ் தேசிய இனத்தின் மக்களே, சிந்தித்து நீங்கள் வாக்கு செலுத்துங்கள். எதிர்கால 5 ஆண்டு காலத்தை பொன்னாக மாற்றுகிற சக்தியை படைத்தவர்கள் நாங்கள். எந்த காலத்திலும் உங்களை கைவிட்டு விட மாட்டோம். காங்கிரஸ், பிஜேபி, அதிமுக, திமுகவோடு கூட்டணி சேர மாட்டோம். உங்களின் உரிமைக்காக தர்மபுரியின் நாடாளுமன்ற உறுப்பினராக, தமிழ் தேசிய இனத்தின் குரலாக எங்கள் பிள்ளை அபிநயா பொன்னிவளவன் அவர்கள் உங்களின் உரிமையை நாடாளுமன்றத்தில் சிங்கமென முழங்குவார். அவருக்கு எதிர்வரும் தேர்தலிலே மைக் சின்னத்தில் வாக்களித்து பெருவாரியான வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்யுங்கள். அடுத்து இதே கம்பைநல்லூரில் எங்கள் மகளின் வெற்றி விழாவிலே உங்களை எல்லாம் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். நாம் தமிழர்.